الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வருகைகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை தேவைகளை கைரான முறையில் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய், நெருக்கடி, துன்பங்கள், துயரங்கள், கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவின் பரக்கத்தால் கண்ணியமான, நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான, நோய் நொடி இல்லாத, கடன் இல்லாத, ஈமான் சலாமத்தான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகி நம்மை படைத்ததோடு விட்டு விடாமல் அவ்வப்போது நமக்கு தேவையான எண்ணற்ற பல நிஅமத்துகளை, அருட்கொடைகளை, பாக்கியங்களை, மலைத்துளிகளை போன்று நம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் சரி, நன்றி செய்யாவிட்டாலும் சரி, அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நமக்கு தெரிந்தும் நாம் தெரியாமலும் அறியாமலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். நமக்கு எப்படி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றதோ அல்லாஹுக்கும் நமக்கு கொடுக்க வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ஹதீஸே குதுஸிலே சொல்கின்றான், லி அலைக ஃபரீபத்துன் வலக அலைய ரிஸ்குக. ஆதமுடைய மகனே, உனக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் என் மீது நானே கடமையாக்கி கொண்டேன், ஃபர்லாக ஆக்கி கொண்டேன். உனக்கு எப்படி தொழுவது ஃபர்லோ, எனக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய ரிஸ்க், உனக்கு கொடுக்க வேண்டிய பொருள், ஆடை, உணவு எல்லாமே என்னுடைய கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அவன் செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருக்கின்றான். நாம் செய்ய வேண்டியதை முறையாக, செம்மையாக நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதனுக்கு மிக முக்கியமான தேவைகள், அவசிய தேவைகள் 5. அந்த 5 இல்லாமல் வாழ்வது மிக கஷ்டம் என்பதாகவும் சொல்லலாம். முதலாவது வீடு, இரண்டாவது உடை, மூன்றாவது உணவு, நான்காவது திருமணம், 5வது வாகனம். இந்த 5 இல்லாமல் ஒரு மனிதனால வாழ்க்கையிலே வாழ்வது மிகவும் கஷ்டம் என்பதாக சொல்லலாம். இது இல்லாமல் வாழ முடியாது. வீடு இல்லாமல் வாழ முடியாது, உடை இல்லாமல் வாழ முடியாது, உணவு இல்லாமல் வாழ முடியாது, திருமணம் இல்லாத ஒரு மனிதனால தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. இதே போன்றுதான் 5வது வாகனம். வாகனம் இல்லாமல் என்று நாம் பயணம் செய்ய முடியாது. அது எந்த வாகனமாக இருக்கலாம், சிறிய வாகனம் முதல் பெரிய வாகனம் வரை இருக்கலாம். எனவே இந்த 5 விஷயங்கள் மனிதனுக்கு ஆக முக்கியமானவை. அவைகளிலே ஒன்றுதான் இன்று நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சமீப காலமாக நமது ஊரிலே எவ்வளவு ஆக்சிடென்ட்கள், எவ்வளவு விபத்துக்கள். இதற்கெல்லாம் காரணம் 2 காரணம். ஒன்றாவது, நம்மளுடைய அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நாம் விளங்காதது. இரண்டாவது, நாம் அல்லாஹ்வுடைய பொருட்களை, அல்லாஹ் கொடுத்த பொருட்களை நாம் அதை வீண்வரையம் செய்வது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான முஸ்லிம் தான் யாரு, முஸ்லிம் சொல்லப்படுவதற்கு தகுதியானவன் யாரு சொன்னாங்க. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான முஸ்லிம், ஒரு முஸ்லிம் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவன் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவாலும் பிற மக்கள் நிம்மதி அடைவார்களோ, பிற மக்கள் அமைதி பெறுவார்களோ அவர்கள் உண்மையான முஸ்லிம்.
உதாரணமாக நான் இருக்கின்றேன், என்னுடைய நாவை கொண்டோ என்னுடைய கரத்தை கொண்டோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை என்று சொன்னால்தான் நான் முஸ்லிம். என்னுடைய நாவை கொண்டு சில மக்கள் துக்கம் அடைகின்றார்கள், என்னுடைய கரத்தால் என்னுடைய காலால் என்னுடைய உடல் உறுப்புகளை கொண்டு என்னுடைய பேச்சை கொண்டு யாராவது நோயில் அடைகிறார்கள் என்று சொன்னால் நான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. பேரளவிலே அரசாங்க பட்டியலிலே நாம் முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பட்டியலிலே இந்த முஹம்மது நபியுடைய உம்மத்திலே நாம் முஸ்லீமாக இருப்போம் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே நான் ஒரு ஆங்கிலேயர் சொல்வதாக நாம் கேள்விப்பட்டோம், உலகத்தில இஸ்லாத்தை போன்ற ஒரு சிறந்த மார்க்கம் உலகத்திலே இல்லை. சிறந்த மார்க்கம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் தான். அதே போன்று மார்க்கத்திலே சிறந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். மக்களிலே மிக கெட்ட மக்கள் முஸ்லிம்கள், மக்களிலே மிக கெட்ட மக்கள் முஸ்லிம்கள். மார்க்கத்திலே சிறந்த மார்க்கம் இஸ்லாம், மக்களிலே மிக தீயவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக ஒரு ஆங்கிலேயர் சொல்வது 100% உண்மை என்று நாம் பார்க்கலாம். நம்முடைய கிதாபுகளிலே இஸ்லாம் இருக்கின்றது, நம்மளுடைய வீட்டிலே கல்வெட்டிலே இஸ்லாம் இருக்கின்றது, நம்மளுடைய எல்லா விதமான வெளிரங்கத்திலே இஸ்லாம் இருக்கின்றது, ஆனால் வாழ்க்கையில் இருக்கின்றதா? எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சூரத்துல் பக்ராவிலே, வலா துல்கு பிஐதீகும் இலா தஹலுகா, ஓ மக்களே, முஃமின்களே, முஸ்லிம்களே, உங்களை நீங்களே அல்லாஹ் கொடுத்த உயிர்களை, பொருட்களை மாய்த்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே நஷ்டத்திலே ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே உள்ள வசனங்களிலே, ஆயத்துகளில் அல்லாஹ் நம்முடைய கவனத்தை திருப்புகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் அஷார இலா அஹீஹி பிஹதீதின் ஃபஇன்னல் மலாயிகத தல்அனுஹு, ஒரு அடியான் யார் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து இரும்பின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளின் மூலமாகவோ அவர் செய்கினை செய்கிறார், அவரை மிரட்டுகின்றார், அவருக்கு நோவினை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருக்காக ஒரு மலாயிகா, மலக்குமார்கள், அந்த யார் அவர் செய்கினை காட்டினாரோ, அவர் எவர் தொந்தரவு கொடுத்தாரோ அந்த மனிதரை பார்த்து மலாயிகாமார்கள் சபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆயுதத்தை கொண்டு, அது கத்தியாக இருக்கட்டும், அது அருவாளாக இருக்கட்டும், வேறு ஏதேனும் இரும்பாக இருக்கட்டும், வேறு ஏதேனும் தடியாக இருக்கட்டும், இதை கொண்டு ஒரு மனிதனை அவன் மிரட்டுவான் என்று சொன்னால், அவன் அதனை காட்டுவான் என்று சொன்னால், அவனை ஒரு மலாயிகா, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு, அவர்களை மலாயிகாமார்கள் சபித்துக் கொண்டு இருப்பார்கள். எதுவரையும் இந்த ஆயுதத்தை அவன் கீழே போடுவானோ அதுவரையும் சபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆயுதம் என்றால் எந்த முறையிலும் இருக்கலாம். எனவே சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஒரு பொருளை ஒழித்துக் கொள்வது, மறைத்துக் கொள்வது, இதுவும் ஒரு முஸ்லிமுக்கு தகுதியானதல்ல, இதுவும் தகுந்ததல்ல, இதுவும் ஒரு முஸ்லிமை கஷ்டப்படுத்துவது என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் மன்னிக்கணும், எத்தனையோ வயதானவர்கள், எத்தனையோ சகோதரிகள் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், வாலிபர்கள், குறிப்பாக வாலிபர்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவர்கள் ரேஸ் வைத்துக் கொண்டு, போட்டி போட்டுக் கொண்டு, அவர்கள் ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனை ஏற்படுத்திக் கொண்டு அதற்காக இப்படி செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதனை பார்க்கக்கூடிய நம்முடைய கடமை அவர்களை தடுத்து நிறுத்துவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி. சொன்னார்கள், உங்களிலே யாராவது ஒரு தீமையை, ஒரு பாவத்தை, ஒரு அநியாயத்தை, ஒரு அட்டூழியத்தை கண்டால் அதனை தடுத்து நிறுத்துங்கள். உங்களுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தால் கையால் தடுத்து நிறுத்துங்கள். உங்களுக்கு கையால் தடுத்து நிறுத்தும் அளவுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அழகான கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அந்த தவறை திருத்தி விடுங்கள், அதனை மாற்றி விடுங்கள். அதுவும் முடியாவிட்டால் கடைசி பட்சமாக இது ஒரு பாவம் என்பதாக, இது ஒரு தவறு என்பதாக உங்களுடைய உள்ளத்திலே கவலை கொண்டு நாம் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். யாரேனும் இப்படி செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த உயிர் இருக்கின்றது, இதுவும் நமக்கு சொந்தமானதல்ல, இந்த உயிரும் கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லும் பொழுது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா,
நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளும் ஒரு சோதனை கூடம். அந்த சோதனை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் நடத்தாட்டுவீர்கள் சொன்ன நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனை, அல்லாஹ் கொடுத்த அந்த பரீட்சையிலே நாம் தோல்வி அடைந்து விடக் கூடாது. அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வங்கள், சொத்து செல்வமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கொடுப்பினை. நம்முடைய பிள்ளைகளை தர்பியத்தாக வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று பார்க்கின்றோம், அல்லாஹ் மன்னிக்கணும், வாகனம் வாங்குற என்ற பேர்ல பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக என்று வாங்குவோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு சோதனையாக மாறிவிடும். நமக்கு வாகனம் என்பது ஒரு அத்தியாவசிய தேவைக்காக உள்ளது. அதை நாம் பயன்படுத்துவது அல்லாஹ் கொடுத்த முறையிலே, அல்லாஹ் ஆகமாக்கின முறையிலே நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றான். ஆனால் எல்லை மீறி அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், சில பேர் அதை வேகமா போகக்கூடிய நேரத்துல எத்தனையோ வயோதிகர்கள், எத்தனையோ நோயாளிகள் அதை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இதுவும் ஒரு வகையிலே பாவம். ஒரு மனிதர் அவர் வேகமாக செல்கின்றார், ஒருவர் சொல்கின்றார், அவர் செல்லும் பொழுது யாரேனும் மோதி அவர் இறந்து விடுவார் சொன்னால் இவர் கொலை செய்து விட்டார் என்பதாகத்தான் சொல்ல முடியும். இவர் மோதியதின் காரணமாக சீரியஸாக உடனே இறந்து விடலாம், அல்லது அவரை மருத்துவ சிகிச்சை செய்து அவன் இறந்து விட்டாலும் இவன் கொலை செய்ததாகத்தான் ஆக்கப்படும். அதே போன்று ஒரு மனிதன் சுயமாக வேகமாக சென்று இதன் மீதாவது மோதி அவன் அந்த மோதியதின் காரணமாக, அந்த விபத்தின் காரணமாக அவன் இறந்து விடுவான் என்று சொன்னால் ஒரு வகையில் அவன் தற்கொலை செய்து கொண்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய சகோதரர்களை நாம் தான் அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்ல வேண்டும். குறிப்பாக வாலிபர்களை நாம் நம்மளுடைய கண்காணிப்பில் வைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்ல வேண்டும். யாரேனும் அவர் செல்கிறார் என்று சொன்னால் அவர் யார் என்பதாக அவரை நோட்டமிட்டு அவரை கண்காணித்து அவருக்கு நல்ல அட்வைஸ்களை, நல்ல புத்திமதிகளை சொல்ல அழகான முறையில் சொன்னாதான் அவரும் இருப்பார். அவரை நாம் திட்டுவோம் என்று சொன்னால், அவரை நாம் அடிப்போம் என்று சொன்னால் நம்மளை பார்த்த இன்னும் வேகத்தை கூட்டுவோம். அதனால சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி. நீங்க மக்களுக்கு நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துங்கள், நீங்கள் நசீஹத் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள், ரெண்டு முறையில செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய சொந்த கருத்து இல்ல, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் பில் ஹிக்மதி, நளினமான முறையில, அவர் விளங்கக்கூடிய முறையில, அவர் எடுத்துக்கொள்ளும் முறையில, நளினமான முறையில் அவருக்கு விளங்கப்படுத்துங்கள். அழகான சம்பவங்களை, முன்னோர்கள் வாழ்ந்த, சஹாபாக்கள் வாழ்ந்த, நபிமார்கள் சொன்ன நல்ல வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி அவர்களை நீங்கள் எத்தி வையுங்கள், அவர்களை நீங்கள் திருத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த வகையிலும் ஒரு முஸ்லீமை நாம் கஷ்டப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே சில மக்கள் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மனில் முஃப்லிஸ், என்னுடைய சமுதாயத்திலே மிக ஏழை யார் என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடம் சொத்து செல்வம் இல்லையோ, யாரிடம் தீனார் திர்ஹம் இல்லையோ அவர்தான் ஏழை என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் அல்ல உண்மையான ஏழை, அவர் அல்ல. ஒரு மனிதர் இருக்கின்றார், அவர் நல்ல ஏராளமான அமல்களை செய்வார், நல்ல தான தர்மங்களை செய்வார், நல்ல ஹஜ் உம்ராக்களை செய்வார், நல்ல இபாதத் செய்திருப்பார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யாரேனும் அடித்திருப்பார், யாரேனும் கஷ்டம் கொடுத்திருப்பார், யாருடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பார், யாருக்காவது துக்கம் கொடுத்திருப்பார், இவர்கள் இப்படி கஷ்டம் கொடுத்து நாளை மறுமை நாளையிலே இவர் யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தாரோ அவர்கள் அத்தனை பேரும் அநீதம் இழைக்கப்பட்ட அந்த அநியாயத்திற்கு பகரமாக இவரிடமிருந்து நன்மையை வாங்கிக் கொண்டே செல்வார்கள். மக்கள், அதிகமான மக்கள் இவர் அநியாயம் செய்ததின் காரணமாக அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் இவரிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டே செல்வார்கள். இவரிடம் இருக்கக்கூடிய அத்தனை மலை குவியலை போன்று கொண்டு வந்த அத்தனை நன்மைகளும் அவரிடம் இருந்து காலியாகிவிட்டது. இப்பொழுது இவரிடம் நன்மை இல்லை, ஆனால் அநீதம் இழைக்கப்பட்டவர் இன்னும் வரிசையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவானா, இப்பொழுது இவரிடம் நன்மை இல்லை, வந்திருப்பவர்கள் அவர்களிடம் ஏதேனும் பாவம் இருந்தால் இவருடைய தலையிலே கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி, இவ்வளவு ஹஜ் செஞ்ச, இவ்வளவு உம்ராக்கள் செஞ்ச, இவ்வளவு தான தர்மங்கள் செஞ்ச அந்த மனிதனின் எல்லா நன்மைகளும்
முடிகளும் பிடுங்கப்பட்டு கலட்டப்பட்டு அவருடைய அநியாயங்கள் செய்த பாவங்களை இந்த நல்ல அடியார் மீது சுமத்தப்பட்டு இவரை அல்லாஹ் தூக்கி நரகத்திலே வீசுவான். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் என்னுடைய உம்மத்திலே மிகப்பெரிய ஏழை, இவன்தான் ஏழை. அவ்வளவு செல்வங்களை கொண்டு வந்தும் ஒன்றுமில்லாமல் சுவர்க்கத்திற்கு தகுதியற்றவனாக ஆகி நரகத்திற்கு செல்லுகின்றானே, இவன் தான் என்னுடைய சமுதாயத்தினுடைய ஏழை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாகனம் வாங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த வாகனத்தை கொண்டு அடுத்தவர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடாது. வாகனத்துடைய சத்தத்தின் மூலமாக அதே போன்று நாம் என்ன செய்கின்றோம், ஒலிபெருக்கி அதாவது ஹார்ன் அடிக்கின்றோம், அதுவும் தேவைக்காக அடிக்க வேண்டும். அதனுடைய சத்தம் எந்த தேவையுடைய எல்லையை தாண்டும் என்று சொன்னால் அதன் காரணமாக யாருக்கேனும் நோவினை ஏற்படும் என்று சொன்னால் எத்தனை பச்சில குழந்தைகள் தூங்காமல் இரவிலே தூங்காமல் அப்பொழுதுதான் தாய்மார்கள் தூங்க வைத்திருப்பார்கள். எத்தனையோ இதய நோயாளிகள் அவர்கள் உடல்நிலை சரியில்லாததின் காரணமாக கொஞ்சம் அப்படிதான் கண்ணை எழுந்திருப்பார்கள். இந்த சத்தத்தின் காரணமாக அவர்கள் பயந்து விடுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் பதறி விடுவார்கள் என்று சொன்னால் இவரும் பாவியாக மாறிவிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐ யர்ஆ முஸ்லிமன் ஐ யர்ஆ முஸ்லிமன். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை திடுக்கிட வைப்பது, ஒரு முஸ்லிமை பயங்காட்டுவது, ஒரு முஸ்லிமை அச்சுறுத்துவது இது தகுதியானதல்ல, இதுவும் ஒரு பாவம் என்பதாக சொன்னார்கள். அது விளையாட்டிற்காக செய்தாலும் சரி, விளையாட்டுக்கு தான் சொல்றோம். ஒருத்தருடைய பொருளை மறைத்து ஒளிச்சு வைக்கின்றோம், அவர் தேடுகின்றார், பதறுகின்றார், கொஞ்ச நேரத்தில் நாம் கொடுத்து விட்டோம். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த செயலை விளையாட்டிற்காக செய்தாலும் இவர் பாவம் செய்து விட்டார் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒருத்தர் என்ன செய்தார், வந்தார், வந்துவிட்டு அவர் தன்னுடைய ஷூவை செருப்பை காலனை கலட்டிவிட்டு அவர் சென்றிருந்தார். கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்க்கிறாரு, அவருடைய காலனியை காணவில்லை, அவருடைய அந்த செருப்பை ஷூவை காணவில்லை. உடனே அவர் தேடுகின்றார், பதறுகின்றார். பதறின உடனே கொஞ்ச நேரம் அவர் அப்படியே அவரை பயமுறுத்தாட்டி விட்டு அவர் என்ன செஞ்சாரு, அந்த ஷூ மேல ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருந்தார். அவர் எடுத்து இதை கொடுத்தாரு. இதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை திடுக்கிட செய்வது உண்மையான அழகல்ல, இது ஒரு முஸ்லிமுக்கு தகுதி அல்ல, இதுக்கும் பாவம் ஏற்படும். ஒரு ஷூவை ஒளிச்சு வைக்கிறது, ஒரு செருப்பை ஒளிச்சு வைக்கிறது, ஒரு பொருளை மறைச்சு வைப்பது, இதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு ஆணுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒரு மனிதனை வாழ வைப்பது முழு உலக மக்களையும் வாழ வைப்பதற்கு சமம். ஒரு மனிதரை வாழ வைக்கிறது, நம்மளை கொண்டு யாருக்கு எந்த கஷ்டமும் வராமல் நம்மளை கொண்டு ஒரு மனிதன் நிம்மதி அடைய வேண்டும். அந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் சிறந்த இஸ்லாம். இஸ்லாத்திலே இவர்தான் சிறந்த மனிதர் என்று போற்றப்பட தகுதியானவர் யார் என்று சொன்னால் அவர் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வார், அவருக்கு தேவையற்ற விஷயங்கள் அவர் ஒதுங்கி இருப்பார். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த இஸ்லாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று வாகனம் ஓட்டக்கூடிய என்னையும் சேர்த்தே நான் சொல்லுகின்றேன். நான் சொல்லக்கூடிய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். எதற்காக என்று சொன்னால் நாம் வாகனம் ஓட்டுகின்றோம். இன்றைய காலகட்டத்திலே செல்போனை பேசிக்கொண்டு என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகின்றேன். நாம் பேசிக்கொண்டே செல்கின்றோம். நம்மளை அறியாமல் அந்த நேரத்தில் திடீரென்று ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய கண்ட்ரோல் இழந்து விடுகின்றோம். நம்மளை அறியாமல் ஒரு ஆபத்து வந்து விடுகிறது என்று சொன்னால் இதுவும் நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு நஷ்டம். நாம் அந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும். முடிந்தால் போன் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நின்று பேசிவிட்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடித்துக் கொண்டே இருந்து எங்கு செல்லுகின்றோமோ அங்கு சென்று இறங்குவதற்கு பிறகு நாம் அதற்கு பதிலளிக்க வேண்டும். இதற்கெல்லாம் நாம் பழக வேண்டும். இதற்கெல்லாம் நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் வாகனத்தை ஒரு நியமத்தாக கொடுத்திருக்கின்றான். உயிர் நமக்கு சொந்தமானதல்ல, இந்த உயிரும் அல்லாஹ்வுக்குரியது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நிச்சயமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உயிர்களும் இதை நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். நான் அந்த அடியார்களிடமிருந்து நான் வாங்கிவிட்டேன். எதற்கு பகரமாக சுவர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டு இந்த உயிர் எனக்குரியது. அல்லாஹ் சொல்லுகின்ற உயிர் எனக்கு சொந்தமானது. நீங்கள் வைத்திருக்கும் செல்வங்கள் இது எனக்கு சொந்தமானது.
இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த உயிரை நாம் மாய்த்துக் கொள்ளக்கூடாது. எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால், ஒரு முஃமின் மௌத்தை கூட ஆதரவு வைக்க கூடாது. எனக்கு மௌத்து வந்துடட்டுமே, எனக்கு எப்பதான் மௌத்து வரும், நான் எப்பதான் மௌத்தா போவேன். இது கூட ஒரு முஃமினுக்கு பண்பல்ல, இது கூட ஒரு முஃமினுக்கு அழகல்ல. வாழ்க்கை நெருக்கடி வந்து விட்டாலும், கஷ்டங்கள் வந்து விட்டாலும், எனக்கு சீக்கிரமா மௌத்தை தந்திருந்து கேட்பதும் ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. அது நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம எதனால அப்படி சொல்றோம்னா, மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும், கபூர்ல என்ன நடக்கும் நாம் விளங்காமல் பேசுகின்றோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி, குறிப்பாக வாலிபர்களை நம்முடைய கண்காணிப்பிலே வைக்க வேண்டும். எவரேனும் அப்படி செல்லுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நம்ம வேகமா ஏசணும், பேசணும், திட்டணும் அப்படின்னா அவர் சும்மாதான் போயிட்டு இருப்பார். நம்மளை பார்த்தாலும் இன்னும் வேகமா போவார். அப்ப நம்ம எதற்காக சொன்னமோ அது நடக்காமல் ஆகிவிடும். அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தம்பி, நல்ல யோசனை பண்ணிப்பாரு, நம்மனால யாருக்கும் இடையில் வந்து விடக்கூடாது. எத்தனையோ வயதாளிகள், எத்தனையோ சிறுவர்கள், எத்தனை சின்ன குழந்தைகள் இடையில வந்துருவாங்க. நம்முடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபத்துல்லாஹ் பக்கத்துல தவாஃப் செய்றோம், உம்ராவுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தவாஃப் செய்யும் போது காபத்துல்லாஹ் பக்கத்துல செய்வது சிறந்தது. எவ்வளவு நெருங்கி செய்யணும் அந்த அளவுக்கு நன்மை கூட. ஆனாலும் அதிலேயும் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்பொழுது பிற மக்களுக்கு இடையில் ஏற்படுவது அப்போதுதான் ஒருத்தருக்கு சிரமம் ஏற்படும், ஆண்கள் பெண்கள் கலப்பு ஏற்படும், அதிலே நெரிசல் ஏற்படும், அதிலே பிற மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், காபாவை நெருங்கி செய்வது சுன்னத்து. ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் கொடுப்பது ஹராம். ஒரு சுன்னத்தை அடைவதற்காக ஹராமை செய்து அடைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தன்னுடைய வாயால் முத்தமிடுவது சுன்னத். அதுவும் எப்பொழுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, உங்களால் முடிந்தால் ஹஜ்ருல் அஸ்வதை வாயால் முத்தமிடுங்கள். அதுவும் எப்போது? கூட்டம் நெரிசல் இல்லாத போது. கூட்டம் நெரிசலாக இருந்தால் அதற்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுடைய கையால் முத்தமிட்டு அதனை பார்த்து காண்பித்து விடுங்கள், செய்களை காண்பித்து விடுங்கள். உங்களுக்கும் இந்த சுருக்கத்துடைய கல்லை, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு நன்மை கிடைக்கும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது நன்மை கிடைக்கும். அதுவும் எப்போது? யாருக்கும் சிரமம் தொந்தரவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நேரத்தில் தான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமான வேற பார்க்கிறோம், நான் எப்படியாச்சும் காபாவை தொற்றணும், நான் ஹஜ்ருல் அஸ்வதை தொற்றணும், நான் மகாமை இப்ராஹிமை பார்த்துட்டு வந்துடணும். அது எப்போ? யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருந்தால்தான். உம்ராவுக்கு செல்பவர்கள் இதனை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்கள் கலப்பது, அவர்களிடம் உறவு கண்டு செல்வது ஹராம். காபாவிற்கு சென்று அந்த செயலை செய்வது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு சுன்னத்தை அடைவதற்காக இப்படியெல்லாம் ஒரு மக்களுக்கு இடையூறை கொடுத்து செய்வதற்கும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அந்த உயிர், அல்லாஹ் கொடுத்த பொருள், இதை நல்ல வழியில் நாம் செலவழிக்க வேண்டும். அதே போன்று நாம் செல்லும் பொழுதும் நம்மளுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெருமை வந்து விடாமல், வாகனத்தில் செல்லும் பொழுது நம்மளை அறியாமல் பெருமை வரும். இதை நான் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாகனம் வாங்குபவர்கள் 3 முறையில் இருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், வாகனம் வாங்குபவர்கள் 3 முறையில் இருக்கின்றார்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதற்காக வாங்குகிறார்கள். இரண்டாவது தன்னுடைய உலக தேவைக்காக, உலக விஷயத்துக்காக வாங்குகிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக, என்னை பார்க்க வேண்டும், பிறர் என்னுடைய கவனம் என் பக்கம் திரும்ப வேண்டும், இந்த ஊரிலே இப்படிப்பட்ட வாகனம் யாரிடமும் இல்லை என்று என்னை பற்றி பேச வேண்டும், நான் வாகனத்தில் செல்லும் பொழுது ஊர் மக்கள் என்னை கண்காணிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பெருமைக்காக வாங்குவது. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 3 முறைக்கு 3 ரிசல்ட் கொடுத்தாங்க, 3 தரத்தை கொடுத்தாங்க. முதலாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே வாகனத்தை வாங்குகின்றார். அவருடைய ஒவ்வொரு வினாடியும் வாகனத்திலே செல்வதற்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இரண்டாவது உலக தேவைக்காக, என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்காக தேவை, அவருக்கு பெரிய பாவமும் இல்லை, பெரிய நன்மையும் இல்லை, உலக தேவைகள் நிறைவேறும்.
இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவர் வாங்குவார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவர் வாங்கியது முதல் அவர் செல்லும் காலமெல்லாம் அவருடைய மீது பாவம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். எனவே நம்மளை அறியாமல் வரும். நாம் எண்ணத்தை சரி செய்ய வேண்டும். இது என்னுடைய திறமை இல்லையா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த வாகனம் எனக்கு சோதனையாக கொடுத்திருக்கின்றார். அதே போல இன்னொரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்பதாக நாம் துஆவை ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், சிறிய துஆ, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. யார் இந்த துஆவை ஓதிவிட்டாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மலாயிகா, ஒரு மலக்கு வந்து இவர்கிட்ட பார்த்து சொல்லுவாராம், நீ அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பை பெற்று விட்டீர், எவ்வளவு சோதனைகளிலிருந்து நீ பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொண்டீர் என்று மலக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷைத்தான் வந்து சொல்லுவானா, யாரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டானோ நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. ஓதுற துஆ பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். நாம் மறந்துவிடக் கூடாது. சில நேரத்தில் நம்ம அறியாமல் வேகம் வந்துவிடும். நம்மை நாமே நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் அதாவது ஒரு இடத்துக்கு போறோம், அவசரமா போறங்கிற பேர்ல வேகமா போயிடுறோம். ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன போறதுனால பைக்கை ஸ்லோ பண்ணி, காரை ஸ்லோ பண்ணி போறோம். என்ன வந்து போகுது, என்ன வந்து போகுது? ஒரு 5 நிமிஷம் மேல டிலே பண்ணி போறோம். அந்த 5 நிமிஷத்துல என்னத்தை சாதிக்க போறோம்? அதனால நம்மை நாமே நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளை அறியாமல் யாராச்சும் வாகனத்தில் உடன் செல்கிறோம் என்று சொன்னால் அருகில் இருப்பவர்கள் அவர்களை நிதானத்திலே கண்ட்ரோல் பண்ணி சொல்ல வேண்டும். அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, நாம் நிதானமாக போவோம் என்று நாம் கவனத்தை திருப்ப வேண்டும். அதே போன்று வாகனத்தில் எழும்போது சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் என்ற துஆவை நாம் ஓதி வாகனத்தை ஓட்டுவோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த துஆவை நாம் அல்லாஹ்வுக்காக நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும், நாம் ஓட வேண்டும், அடுத்தவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கணும், சில பேர் டூர் போறங்கிற பேர்ல, சில பேருடைய வாகனத்துல கார்ல போறங்கிற பேர்ல சினிமா பாட்டுகளை, மியூசிக்குகளை வைத்து செல்பவர்கள் என்ன ஆபத்து வரும் என்று அவர்கள் பயந்து கொண்டே செல்ல வேண்டும். எப்படி வாகனத்தில் போறவங்க பயந்து கொண்டு போகணும், எனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான, நம்முடைய திறமையை நாங்க காட்டக்கூடாது, நான் நல்லா ஓட்டுவேன், எனக்கு எந்த ஆக்சிடென்ட் என் வாழ்க்கையில நடந்ததே இல்லை, அப்படியெல்லாம் நம்ம நம்பி போக முடியாது. அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு துஆக்களுடைய பாதுகாப்போட இப்படி போன்னு சொன்னா எப்படியாப்பட்ட மனிதராக இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்போம். அதனால நாம இது போன்ற விஷயத்துல நாம் கவனம் செலுத்தி நாம ஒரு வாகனத்துல போறோம்னு சொன்னா நாம மசூரா செய்து எப்படி போறது, எங்க போறது என்று தொழுகைக்கு இடத்தில் இல்லாம பிரயாணத்துல போகும்போது இப்படி நான் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாகனத்தை கொண்டு நமக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஒரு சலாமத்தான பாதுகாப்பான பயணமா அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அல்லாஹ் தஆலா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற விபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இனி பாதுகாப்புடன் அல்லாஹ்வுடைய உதவியுடன் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை நமதூர் ரஹ்மானியா மதரசாவிலே 100 ஆண்டுக்கு மேலாக அல்ஹம்துலில்லாஹ் மதரசா நடந்து வருகின்றது. அங்கே இன்ஷா அல்லாஹ் பட்டுமணி விழா சனது வாங்கக்கூடிய அந்த விழா இருக்கின்றது. நாளை காலை 9 மணி முதல் 12 மணி வரை முழு தமிழ்நாட்டினுடைய ஜமாத் உலமாவுடைய தலைவர் இன்ஷா அல்லாஹ் அவங்க வர இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொண்டு துஆ பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வாங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله
أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله اللهم صل على الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فاتقوا الله ما استطعتم واسمعوا وأطيعوا وأنفقوا خيرا لأنفسكم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي عليه الصلاة والسلام لا يقعد قوما يذكرون الله تعالى إلا حفتهم الملائكة وغشيتهم الرحمة ونزلت عليهم السكينة وذكرهم الله في من عنده وقال النبي عليه الصلاة والسلام مثل الذي يذكر ربه والذي لا يذكر مثل الحي والميت وقال النبي عليه الصلاة والسلام الدعاء مخ العبادة وقال النبي عليه الصلاة والسلام المسلم من سلم المسلمون من لسانه ويده وقال النبي عليه الصلاة والسلام من حسن إسلام المرء تركه ما لا يعنيه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد ملك قدير بر رؤوف رحيم ورب حليم. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.